ஹாய் பிரதர். இப்போது இந்த இண்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்கிட்ட சேல்ஸுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன ரீசனுக்காக இது அவர் சேல் பண்ணார், இண்டோர் மட்டும்தான் என்கிட்ட கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி 2000 அதான் 21 அது மாதிரி இதோட மாடலு. என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா இண்டோர் காயில் லீக் ஆகிருக்கு அப்படின்ற காரணத்துக்காக கொடுத்துருக்காரு. இப்போ அந்த இண்டோர் காயில் யாரோ ரெடி பண்ணி போட்டிருக்காங்க, பண்ணவங்க சரியாக பண்ணலை அப்படின்ற காரணத்துக்காக திருப்பி ப்ராப்ளம் வரவே அவர் இந்த ஒரு இண்டோர் புதுசாக வாங்கி போட்டிருக்காரு. இப்போ இது மாதிரி இண்டோர் பண்ணி வாங்கி போட்டு புது இண்டோர் வாங்கி மாட்டியிருக்காரு. இது மாதிரி புது இண்டோர் வாங்கி மாட்டுறதா தான் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 13 நமக்கு ஒரு 13,000 மேலே தான் செலவாகும். ஏன்னா இண்டோர் கைட்டி மாட்டுறது, கேஸு எல்லாமே சேர்த்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இண்டோர் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இண்டோர் லீக் எப்படி அடிக்கிறதுன்ட்டு. அது மாதிரி லீக் அடித்து போட்டால் இந்த இண்டோர் திருப்பி லீக் வர வாய்ப்பே கிடையாது. இது யாரோ ஒரு சரியான நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன், பக்காவாக வெல்டிங் அடிக்க தெரியாதவங்க வந்து அடித்ததால் தான் இந்த இஷ்யூ. மற்றபடி இதுக்கான இஷ்யூக்கெலாம் நம்ம இண்டோரை சேல் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. சின்ன ஒரு பதிவு தான் இது. தேங்க்யூ பிரதர்.